உங்களோடு கூட ரகசியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ரகசியங்களினுடைய புதிர், மறைந்திருக்கிறதான காரியங்களினுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கடந்த நாட்களிலே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இதோட 7 காரியங்கள் உங்களோடு பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் நேரம் தான் பேச போகிறேன், மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் தான் பேசுவேன். ஆகையினாலே முழு கவனத்தோடு நீங்கள் எனக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிக்கும்படியாக உங்களை பட்சமாய் கேட்கிறேன். தூக்கம் ஏதாவது வர்ற மாதிரி இருந்தால் போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, இல்லை எந்திரிச்சு நில்லுங்க. தயவு செஞ்சு தூங்காதீங்க, சரிங்களா? நான் உங்களை பட்சமாய் கேட்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 27:19. 787 பக்கத்தில் இருக்குது. 787, பேஜ் நம்பர் 787. சேர்ந்து வாசிப்போம். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். திரும்ப வாசிப்போம் சேர்ந்து. தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவரே, இந்த வசனங்களை நீங்க எங்களுக்கு தந்தீங்க. இந்த வார்த்தைகள் மூலமா நீங்க எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவர், நீர் இந்த நாளிலே போதகராய், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராய் வந்து வார்த்தையினுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படி, மறைவான ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு தெளிந்த புத்தியையும் அறிவையும் நீர் கட்டளையிடுவீராக. அடியேனை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தை வல்லமையுடையது, சத்தியம் உள்ளது. அந்த வார்த்தையினாலே நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். கீழ்ப்படுகிறதான இருதயத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளில் நாம் பார்க்க போகிறதான இந்த புதிர், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தண்ணீரின் புதிர். போடுங்கப்பா, அந்த வீடியோ போடுங்க. தண்ணீரின் புதிர், த மிஸ்ட்ரி ஆஃப் த வாட்டர். கடந்த நாட்களில் நான் 7 காரியங்களை முடிச்சிட்டோம். கடைசியா நாம் பார்த்தது த மிஸ்ட்ரி ஆஃப் த சர்பண்ட், பாம்பினுடைய புதிரை குறித்து பார்த்தோம். பாம்புனா என்ன? பாம்பை பற்றி சொல்லும் போது கோல்டு பிளட்டட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கு ஒப்புமையாக அநேக காரியங்களை பேசணும். அது இந்த வர வாரத்தில் யூடியூப்ல அது வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அந்த மெசேஜ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த நாளில் நான் பார்க்க போகிறது த மிஸ்ட்ரி ஆஃப் த வாட்டர். இப்போ தண்ணீரில் நிறைய காரியங்கள் இருக்குது. தண்ணீரை தேவன் எப்படி உருவாக்கினாரு? நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆதியாகமம் எடுங்களேன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் வேகமா எடுங்க. ஆதியாகமம் எங்க இருக்குன்னு தெரியுமா? 6வது வசனம். பின்பு தேவன், சேர்ந்து வாசிப்போம், ஜலத்தின் மேல், அதாவது தண்ணீரின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவதும் என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. போதும். இப்போ ஆதி காலத்துல ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை உருவாக்கினும் போது தண்ணீர் 2 பகுதிகளாக இருந்தது. நல்லா கவனிக்கணும். தண்ணீர் 2 பகுதிகளாக இருந்தது. என்ன அப்படின்னா, கீழே இருக்கிறதான இப்ப நம்ம பார்க்கக்கூடியதான தண்ணீர், இது மாத்திரம் இல்லாம மேகத்துக்கு, அதாவது நம்ம தலைக்கு மேல, அதாவது மேகத்துக்கு கீழே அங்க ஒரு தண்ணீர் இருந்தது. என்னங்க ஒரு தண்ணீர் இருந்தது? ஆமா, இருந்தது. சோ தேவன் 2 விதமாக தண்ணீரை பிரிச்சுட்டார். கீழே இருக்கிறதான தண்ணீர், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தண்ணீர், மேல இருக்கிறதான தண்ணீர். இப்போ இந்த தண்ணீர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது மேகத்துக்கு கீழே, பூமிக்கு மேல, இப்படி, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தண்ணீர் இருக்கிறனால கீழே பூமி எப்பயுமே எப்படி இருந்திருக்கும்? சூரிய ஒளி அதை தாண்டி வரும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கும். ஆமா தானே? ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கும். ஏன்னா எப்பயுமே கம்ப்ளீட்டா என்ன மூடி இருந்தது? தண்ணீர் மூடி இருந்தது. கடல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கடல் மேல தேவன் என்ன பண்ணி வச்சிருந்திருக்கிறாரு? ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அது வரைக்கும் நல்லா என்ன சொல்றது, வெஜிடேஷன், அதாவது நல்ல விவசாயம், இந்த மரம் செடி கொடி வளர்றதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஏன்? கீழேயும் தண்ணீர் இருந்தது, மேலேயும் தண்ணீர் இருந்தது. அதனால இந்த சூரிய கதிரினாலே வரக்கூடியதான தாக்கங்கள் பூமிக்கு
வரல. சூரிய ஒளி வரும், ஆனா சூரியனுடைய கதிரினுடைய தாக்கங்கள் பூமிக்கு வரல. ரொம்ப அழகா தேவன் உருவாக்கி வச்சிருந்தார். இப்போ என்னாச்சு? தேவன் உருவாக்கினது எதையுமே நல்லதுன்னு கொஞ்சம் நினைச்சாலே பிசாசு வந்து என்ன பண்ணிடுவான்? உடனே டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். நீ நன்மை நான் நினைக்கிற இரு, நான் தீமையா மாத்துறேன்னு சொல்லி என்ன பண்றான்? யார்கிட்ட வரான்? ஏவாள் இடத்துல வந்து ஏவாளையும் ஆதாமியும் ஏமாற்றி அவர்கள் பாவம் செஞ்சு, அதுக்கப்புறம் என்னது? அவங்க தோட்டத்தை விட்டு துரத்தப்படுறாங்க. அப்புறம் அவங்களிடத்துல இருந்து வர்ற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கிறாங்க? பாவம் நிறைஞ்ச சந்ததியா இருக்கிறாங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், என்னுடைய இருதயம் நித்தமும் இந்த பாவம் நிறைஞ்ச ஜனங்களோட என்ன பண்ணிட்டு இருக்க போறதில்ல, போராடி கொண்டிருக்க போறதில்ல, இவர்களை நான் அழிக்க போறேன்னு சொல்லி தேவன் திட்டமிட்டு ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். யார் அந்த குடும்பம்? நோவாவுடைய குடும்பம். ஸோ நோவாவுடைய மனைவி, அவனுடைய 3 பசங்களுடைய மனைவிகள். ஸோ மொத்தம் எத்தனை பேருங்க? 8 பேர். இது இல்லாம மிருக ஜீவராசிகள், இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு பேழையில கர்த்தர் வைத்து, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நோவாவுடைய வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தார். மதகுகள்னா என்னதுங்க? கேட் மாதிரி வச்சிருந்திருக்கிறார். மேல இருந்ததான அந்த தண்ணீர் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஹோல்டு பண்ணி தேவன் வந்து ஒரு பெரிய ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ கீழ இருந்தும் தண்ணீர் எழும்பி வருகிறது, மேல இருந்தும் தண்ணீர் அப்படி. அதாவது மழைனா சாதாரண மழை இல்லை, பேய் மழைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதாவது மேல இருந்து டேப்பை திறந்து விட்ட மாதிரி என்ன இருக்குதுங்க? பொதன்னு ஊத்தி இருக்கு. நான் நினைக்கிறேன் 40 நாட்கள் மழை பெஞ்சது. ஆனா நான் நினைக்கிறேன் அந்த ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு மணி நேரத்திலேயே பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கூட என்ன இருந்திருக்கும்? நிரம்பி இருக்கும் இல்லைங்களா? அவ்விதமா தேவன் என்ன பண்றாருங்க? அந்த மேல இருந்ததான தண்ணீரை அழிவுக்கு பயன்படுத்திட்டார். ஸோ அந்த மேல இருக்கிற தண்ணீர் கீழே வந்து பூமியை அழித்து விட்டது. நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள், அவனோடு கூட இருந்ததான ஜீவராசிகள். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? வாட்டர் ஆஃப் ஹிஸ்டரியில ஹிஸ்டரி ஆஃப் வாட்டர்ல என்னாச்சு அப்படின்னா, மேல இருக்கிற தண்ணி கீழே வந்த உடனே இப்போ என்ன ஆச்சு? சூரிய கதிர் எல்லாமே பூமிக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் புளித்து போகாத திராட்சை ரசம் நோவா குடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு? புளித்த திராட்சை ரசமா மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபெர்மெண்டேஷன்ன்றது நடக்கல. ஃபெர்மெண்டேஷன் என்னது? புளிக்க வைக்கிற தன்மை. மாவு ஆட்டி வச்சோன்னா புளிக்குது இல்லைங்களா? அது எதனால? சூரிய கதிர், அதாவது அந்த ஹீட், அந்த வெப்பத்தினால இது புளிக்குது இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்து இவர் வெறும் திராட்சை ரசம் நினைச்சு நோவா குடிச்சு அது என்னவாயிடுச்சு? அவருக்கு போதை ஏறி போயிடுச்சு. திராட்சை ரசம் போதை ஏறுகிற ஒரு இதா மாதிரி அவர் ஆடை விளங்கி நிர்வாணியாக அவர் படுத்திருக்கிறார். சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ வெறுமனே வாட்டர் இந்த பர்பஸ் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, தண்ணீர் இன்னொரு காரியத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது ஆதி காலத்துல. இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம முகத்தை பார்க்கறதுக்கோ நம்மளுடைய சாயலை பார்க்கறதுக்கோ நமக்கு என்ன இருக்குது? கண்ணாடி இருக்குது. இப்பெல்லாம் கண்ணாடிலாம் தாண்டியாச்சு. இப்போ எல்லாரும் செல்ஃபி கேமரால தான் தலை வர்றாங்க. நிறைய பேர் செல்ஃபி கேமரால தான் தலை வர்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்ட் ஆயிட்டோம். சரி, இப்போ ஆதி காலத்துல கண்ணாடி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எதுல தான் தங்களுடைய சாயலை பார்த்திருப்பான் மனுஷன்? தண்ணீரிலே தன்னுடைய சாயலை பார்த்திருப்பான். முகம் பார்க்கணும்னா நல்ல தெளிந்த ஒரு ஓடை இல்லை ஒரு ஏரி, தண்ணி சலசலன்னு இல்லாத இடத்துல போய் தன்னுடைய முகத்தை என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதனால பார்க்க முடியும். இப்போ இங்க நீதிமொழிகள் இந்த வசனத்தை வாசிச்சோம். என்ன வாசிச்சோங்க? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:19. தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். ஸோ நம்ம தண்ணீரை பலவிதமான காரணங்களுக்கு நாம் பயன்படுத்தி இருந்தாலும், தண்ணீர் என்றது பேசிக்காவே இட் டெபிக்ட்ஸ் அ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவது, அது சாயலை வெளிப்படுத்துவதனுடைய சட்டத்தை வெளிப்படுத்துகிறது தான் இந்த தண்ணீரினுடைய ஒரு ரூல். பேசிக்கா தண்ணீர்னாலே என்ன ஆகணுங்க? ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். சாயல் நமக்கு தெரியணும். என்ன சாயல் இருக்குதோ அந்த சாயலை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். நீங்க தண்ணியில முறைச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாயல் உங்களை திரும்ப முறைச்சு பார்க்குமா சிரிக்குமா? ஆமா, நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் தண்ணீரில் வருகிறதான சாயல் திரும்ப செய்யும். நீங்க கையை நீட்டினீங்கன்னா அந்த தண்ணீரில் இருக்கிறதான சாயல் கையை நீட்டும். அங்கிருந்து ஏதோ எடுக்கிற மாதிரி இப்படி பண்ணீங்கன்னா தண்ணீரில் இருக்கிறதான அந்த கையும் உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை
எடுத்துக்கொள்வதை போல இருக்கும். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் புரியுதுங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் என்னது? சாயல், நம்மளுடைய சாயல் வேறு ஒரு காரியத்திலே வெளிப்படுவது. தண்ணீர் என்பது இந்த 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 ரிஃப்ளெக்ஷனுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்ததான ஒரு டெக்னிக்கா இருந்தது. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவ்விதமாய் இந்த தண்ணீரினுடைய சாயலை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை தண்ணீரினுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Our life is a reflection like the reflection of the waters. நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்றோன்றது நம்ம எதை பிரதிபலிக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. நான் திரும்ப சொல்றேன், நம்ம எப்படி வாழ்றோன்றது நம்ம எதை பிரதிபலிக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. நான் ஒரு அழகான முகத்தை அந்த தண்ணீரில் நான் காமிச்சேன்னா பதிலுக்கு அந்த தண்ணீரினுடைய சாயல்ல அழகான முகத்தை என்னால் பார்க்க முடியும். அழுது கொண்டிருக்கிற முகத்தை நான் சாயலாக காமிச்சேன்னா அழுது கொண்டிருக்கிற முகம் தான் எனக்கு திரும்ப வருகிறதாக இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான பிலாசபிக்கல் தாட், ஒரு தத்துவ கோட்பாடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 37 38 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் 87ஆம் பக்கத்தில் இருக்கிறது. லூக்கா 6வது அதிகாரம் 37 to 38. சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். மற்றவர்களை, ஏங்க பைபிள் எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இப்ப கவனிக்கணும், இப்ப தண்ணீருடைய தன்மையை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தண்ணீருக்கு எபிரேய பதத்துல மயீம் என்கிறதான ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. மயீம், மயீம் என்று சொன்னால் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அந்த ரூட் வேர்ட்ல இருந்து தான் தண்ணீர் என்ற வார்த்தையே வந்தது. ஸோ தண்ணீர்னாலே ஹீப்ரூனுடைய இலக்கணத்தின்படி என்னதுங்க? பிரதிபலிக்கிற சாயல், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுல இருந்து தான் வாட்டரே வந்தது, மயீம் என்கிறதான வார்த்தை. இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப கவனிக்கணும், இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே காரியம், இந்த தண்ணீர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு செய்யப்படும். நீங்க ஒருத்தனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தீங்க, அதை ஒருத்தன் அழிவுக்குள்ள போகணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தீர்த்தீங்கன்னா நீங்களும் அழிவுக்குள்ள போகும்படி தீர்க்கப்படுவீர்கள். ஒருத்தங்கிட்ட இருந்து நீங்க புடுங்கினீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அது பிடுங்கி கொள்ளப்படும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா நமக்கும் கொடுக்கப்படும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிமையா அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இதை செய்யறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இதை செய்யறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னு சொல்லி சொன்னா, ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சில காரியங்களை மற்றவருக்கு கொடுக்க சொல்லும்படி ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது நீங்க அதுக்கு கீழ்ப்படுவீங்களா? இதுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வைக்கிறதான ஒரு பெரிய கேள்வி. இது ஒரு பெரிய சவால். உங்களுக்கு ரொம்ப பிரஷஸா இருக்கக்கூடிய ஒண்ணு, உங்களுக்கு வெளியேற பெற்றதா நீங்க கருதுகிற ஒரு காரியம். இந்த காரியத்தை இவங்களுக்கு கொடுத்துருப்பா, இன்னாருக்கு இந்த காரியத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னா உங்களால கொடுக்க முடியுமா? ஆனா நம்ம அதை எப்படி பார்க்கிறோம்? விலையேற பெற்றதா பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் நமக்கு ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். We are supposed to give so that we can receive. நாம் ஏதாவது ஒன்றை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவர் கொடுக்கணும்னு சொன்ன விஷயத்தை நம்ம முதலாவது கொடுக்கணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரூல் மேலே வச்சுக்கலாம். உதாரணத்திற்கு, உங்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வரணும் அப்படின்னா அவர் உங்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்.
என்ன எதிர்பார்க்கிறாரு? துதி பலிகளை எதிர்பார்க்கிறாரு, ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கிறாரு. So without praise, without thanksgiving, without prayer, you cannot receive a blessing from God. உங்கள் வாயிலிருந்து வருகிற துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனை, இதை நீங்க கொடுக்காம மேல பரலோகத்திலிருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் வரப்போவது இல்லை. So this is a universal rule. இது வந்து உலகளாவிய ஒரு நியதி மாதிரி வச்சுக்கோங்களேன். என்னது? நீங்க கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க அதே நேரத்தில் பிடுங்குகிற திருடுகிற எண்ணமுள்ள மனுஷனா இருந்தா அவனிடத்திலிருந்து உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். அவன் சேர்த்து வச்சிருந்தது எல்லாமே திருடி கொள்ளப்படும். அவன் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் யாரோ ஒருத்தங்க பறிச்சுட்டு போவாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க ரொம்ப அழகா சொல்றார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க. So he first starts with judgment. ஏன்னா நம்ம கொடுக்கிறது வாங்குறது ரெண்டாவது. ஆனா நம்ம முதல்ல என்ன தெரியுங்களா செஞ்சுட்டு இருக்கிறோம்? We judge others. மற்றவர்களை நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது நம்ம வந்து மறைமுகமா செய்யற ஒரு பாவம். இது நம்ம யாரும் வெளியெல்லாம் வாயை திறந்தெல்லாம் சொல்ல மாட்டோம். அவனை பத்தி எனக்கு தெரியாத, அவன் யார் தெரியுமா, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அவன் அப்படின்னுவோம். ஆனா தேவன் அந்த மனிதனை குறித்து என்ன நினைக்கிறாருன்றது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கே வராது, நம்ம கண்ணோட்டத்துக்கே வராது. நம்ம அவனை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, எங்க ஃபேமிலியிலே ஒரு சிலர் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நபருடைய ஒரு செயல், உதாரணத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் செஞ்சு நான் ஏதோ தொட்டு ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. நான் தொட்டு ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது அந்த குறிப்பிட்ட நபருடைய மைண்டில் அது அப்படியே பதிஞ்சிரும். உடனே அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, அடுத்தாட்டி ஒரு பொருள் கொடுக்கும்போது அவங்ககிட்ட கொடுக்காத, அவன் தொட்டால் என்ன பண்ணிடுவான், உடைச்சிருவான். அது வந்து ஒரு மிஸ்டேக்காக உடஞ்சிருக்கும், இல்லை ஒருவேளை அது வரும்போதே உடஞ்சி வந்துச்சா நமக்கு தெரியாது. ஆனால் பாருங்க என்ன ஆகுதுன்னா, அந்த மெமரியில, அந்த நினைவுல ஒரு காரியத்தை இவர் முதல் தாட்டி செஞ்ச உடனே இது இப்படி ஆயிடுச்சு. அதனால இனிமே இவர் செய்யறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். தெரியாம இல்ல, அறிஞ்சே ஒருத்தர் பொய் சொல்லியிருப்பார். அதுக்காக ஒரு வாயை திறந்து அடுத்து பேசுறது எல்லாமே பொய்யாக இருக்க போவது இல்லை. பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நீ என்ன சொன்னாலும் பொய் தானே சொல்ல போற அப்படின்ற மனநிலைக்கு நம்ம மாற்றப்படுகிறோம். பாருங்க, இதுதான் ஜட்ஜிங். ஜட்ஜிங்னா வேற ஒருத்தனை வந்து அவன் பாவி, இவன் குற்றவாளியும் தீர்க்கிறது கிடையாது. ஒரு மனுஷனுடைய செயலை உங்களுடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்கிறது, உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்க மன இஷ்டத்திற்கு ஒரு மனிதனை நாம் அளவிடுவதுதான் நியாயப்படுத்துகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனையும் தேவன் பார்க்கிற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறோம் தெரியுங்களா? ஆண்டவரே, எனக்கு என்னுடைய ஆவியின் கண்களை திறங்க, என்னுடைய மனக்கண்களை திறங்க, உங்க வார்த்தையின் வெளிச்சமும் வேணும். ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்பதாக இருக்கிறதான காரியங்களை நான் புரிந்துக்கிறோம்னா, உடைக்கப்பட்டவனா ஒரு மனுஷனா இருந்தானா அவனை உருவாக்கக்கூடியதான வல்லமை, ஆவியின் வல்லமை என்னிடத்திலிருந்து வெளிப்படணும். இந்த வேலையை தான் நான் தேவ பிள்ளையா நான் செய்யணுமே ஒழிய உட்கார்ந்து கொண்டு அவன் அப்படி இவன் எப்படி அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துறதுக்காக தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவன் அழைக்கவில்லை. இந்த நியாயப்படுத்துறது எங்க தெரியுங்களா நடக்கும்? கல்யாண வீட்டில் நடக்கும். பார்த்துருக்கிறீங்களா? கல்யாண வீட்டில் நகை போட்டு வந்தாங்கன்னா அப்படி பார்ப்பாங்க. நகையெல்லாம் அடகு வச்சிருந்தேன்னு சொன்னா என்ன எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டான். இதெல்லாம் நமக்கு தேவையா? இதுல இருந்து ஆரம்பிச்சு சாவு வீடு வரைக்கும் எல்லாத்துலயுமே மக்கள் எப்படி தெரியுங்களா பார்த்துட்டு இருக்கிறாங்க? இப்போ தேவ பிள்ளைகளை தான் சொல்றேன், நான் மத்தவனை பத்தி பேசல. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நியாயப்படுத்துகிற பார்வையோடு நாம் பார்க்கிறோம். இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏன்னா தேவனும் நம்மளை அப்படிதான் பாப்பார். நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் கண்ணுல, தேவன் எங்க பார்க்கிறாரு? டைரக்டா இருதயத்திற்குள்ள அவருடைய கண்கள் ஊடுருவி பாயக்கூடிய வல்லமையுடைய அவருடைய பார்வை இருதயத்தினுடைய ஆழங்களை போய் பார்க்கும். அவருக்கு மறைவா எதுவுமே கிடையாது. அப்போ நியாயப்படுத்துவதற்கு ஒரு மனிதனை நாம் நியாயம் சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை நியாயம் செய்கிறார் என்ற எண்ணம் நமக்கு எப்பயுமே அவசியமாக இருக்கிறது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். நீ குற்றவாளி கூட வேணாங்க, மற்றவனை பார்த்து இவன் ஏன் இதை செஞ்சான், இவன் ஏன் இதை செய்யலன்னு கூட நீங்க யோசிக்காதீங்க.
இட் இஸ் அப் டு ஹிம் அண்ட் காட். அது அவருக்கும் தேவனுக்கும் பொறுத்தது. உங்களுக்கும் தேவனுக்கும் பொறுத்த காரியங்களை மாத்திரம் தான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இருதயத்திலே சிந்திக்கணும். அப்படியே மற்றவர்களை பற்றி பேசினா அது எதை பத்தி இருக்கணும் தெரியுங்களா? அவர்களுக்காக ஜெபிக்கிறதான பாரத்தை ஏற்படுத்துவதாக இருக்கணுமே ஒழிய ஒருத்தங்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்ம குற்றவாளிகளாக மற்றவங்களை தீர்த்தோம்னா நாமும் குற்றவாளியாக தீர்க்கப்படும். அடுத்த பகுதி என்ன சொல்றாரு பாருங்க, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். குற்றவாளியா தீர்க்கிறது வேற, ஆக்கினைக்குள்ளான நான் நீலாம் சாவுதாண்டா உனக்குலாம். கோவத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, செத்துப்போ அப்படின்னுவாங்க. இல்லை வந்து நீ இருக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நீ செத்து போயிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு. அந்த மாதிரி சொல்லாதிருங்க, ஏன்னா உங்களுக்கும் அவ்விதமான ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. அடுத்தது விடுதலை பண்ணுங்கள். பாருங்க, அடுத்தது ரொம்ப பாசிட்டிவான ஒரு காரியத்தை சொல்றாரு, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா ஜீசஸ் சொன்னது. இதை நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப டீப்பாக யோசித்தேன். அப்போ அந்த விடுதலை பண்ணுங்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ எப்படிப்பட்ட ஒரு பாரம் எனக்கு வேணும்? இப்போ ஒரு தம்பி இருக்கிறான், இப்போ ஜேம்ஸ் இருக்கிறார். ஜேம்ஸ்க்கு விடுதலைக்காக நான் ஜோம் பண்ணணும்னா ஜேம்ஸ் மேலே எனக்கு ஒரு பாரம் வேணும். இந்த பாரம் இல்லாமல் அவருடைய விடுதலைக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். ஸோ இந்த நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் அவசியம். என்ன தெரியுங்களா? யூ நீட் அ பர்டன். ஒரு பாரம் அவசியம். ஆனா கெட்ட விஷயம் பேசுறதுக்கு பாரம் தேவையா? வாய் இருந்தா போதும், கண் இருந்தா போதும், என்ன பண்ணலாம், என்ன வேணா பேசலாம். ஏன்னா பாக்குறோம் இல்லையா, பார்த்துட்டு என்ன வேணா பேசுவோம் நம்ம. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாசல்களை கடந்த நாட்களில் அந்த உபவாச ஜெபங்கள் அதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நம்முடைய வாசல்களை என்ன பண்ணணுமா, ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். என்னத்தை பார்க்குறோம், எதை பேசுகிறோம், எதை கேட்குறோன்றதை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் மெயினாக வேற யாராவது பற்றி பேசுகிற இடத்துல பேசும்போது என்ன சொல்லணும், அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு போல்டாக சொல்லுங்கள். மெயினாக பெண்கள், கொஞ்சம் வயசான பாட்டிங்களா இருக்காங்களா, நான் அவங்கள குற்றப்படுத்த முடியும் சொல்ல, வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேசி பேசி பழக்கமாக இருக்கும். யாராவது பற்றி ஒருத்தவங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்க வேற, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி பேசினாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க, அவங்கள பற்றி பேசக்கூடாது. ஜோம் பண்ணுங்க. அவங்களுக்காக பாரமாக இருந்தா ஜோம் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நல்லது நடக்கணும்னா எனக்கு பாரம் தேவை. ஆனால் நான் தீமையை பேசணும், தண்டனையை பேசணும், ஆக்கினைக்குள்ளாக ஒருத்தனை தீர்க்கணும்னா எனக்கு பாரம்ன்றதெல்லாம் தேவையில்லை. வாய் இருந்தால் போதும், கண் இருந்தால் போதும், மூளை கூட தேவையில்லை. கரெக்டு தானே? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மீம்ல பார்த்தேன், மூளைக்கும் நாக்குக்கும் ஒரு பிளக் இருக்குதான். சில நேரம் இந்த பிளக்கு கலண்டுருமா, மூளைக்கும் நாக்குக்கும் இருக்கிறத பிளக்கு கலண்டுச்சுன்னா இந்த நாக்கு மட்டும் தனியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யோசிச்சே என்ன பண்றது இல்லை, பேசுறது இல்லை. அதான் சொல்லுங்க, டேய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதறான்றாங்களே. வாய்க்கு வந்தது எப்படி பேசும்? ஏன்னா மூளையில சிந்திக்கிறத குறித்து அவங்க பேசுறது கிடையாது. அப்படியே மூளையில சிந்திச்சாலும் மூளையில தவறு தான் சிந்திக்கிறாங்க. அப்போ தவறான வார்த்தைகள் தான் வருகிறதா இருக்கு. ஸோ தீமையை பேசுறதுக்கு, தண்டனையை பேசுறதுக்கு, நியாய வார்த்தைகளை பேசுறதுக்கு, ஆக்கினை வார்த்தைகளை பேசுறதுக்கு நமக்கு எதுவுமே பெரிய PhD தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, கவனிங்க, மூளை கூட தேவையில்லை. பேசணும்னா என்ன வேணா பேசலாம். ஆனா ஜெபிக்கணும்னா, ஒருத்தங்களை விடுதலை பண்ணணும்னா எனக்கு என்ன தேவை தெரியுமா? பாரம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இவனுக்காக நான் தம்பிக்காக ஜோம் பண்ணணும்னா எனக்கு என்ன அவசியம்? பாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க, விடுதலை பண்ணுங்கள், அப்ப நான் அவருக்காக ஜோம் பண்றேன். அடுத்ததா பாருங்க, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறதும் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் அ பர்டன். என்ன பர்டன்? ஐயோ ஒரு பாவமா இருக்கிறாரு, அந்த பர்டன் கிடையாது. தேவன் கொடுக்க சொல்லுகிறார். தேவன் இன்னாருக்கு, இந்த ஊழியத்திற்கு, இல்லை இந்த மனிதனுக்கு கொடுக்க சொல்லுகிறார், கொடுங்க. இந்த பர்டன் இல்லாம இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம போய் கடன் பிரச்சனையில மாட்டிக்குவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கொடுக்கறதும் பிச்சை போடுறதும் என்ன சொல்லுவாங்களாம், பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. சோ சில நேரங்கள்ல நம்ம கொடுக்கறது என்ன தெரியுங்களா பண்ணுவோம், தேவன் ஒரு மனுஷன் மேல இரக்கம் காட்டாம இருக்கிற மனுஷன் மேல நம்ம போய் இரக்கம் காட்டுவோம். அப்போ என்ன நடக்கும்? கடன் பிரச்சனை தான் வரும். ஒருத்தன் தன்னுடைய ஒழுங்கீனத்துல
10,000 ரூபாய் நஷ்டத்துல விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தேவன் சொல்லி ஒருத்தன் கேட்கல, 10,000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. இப்ப அந்த 10,000 ரூபாவை உங்ககிட்ட வந்து கடன் கேட்கிறாரு. நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு திரும்ப வருமா? வரவே செய்யாது. தலைகீழ நின்னாலும் வராது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க கொடுக்கிற மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்த மனுஷன். ரெண்டாவது, நீங்க கொடுக்கும் போது கர்த்தர் இடத்துல அந்த மனுஷனுக்கு அந்த காசை கொடுக்கலாமான்னு நானு கேட்கல. அப்போ சும்மா வர்றவங்களுக்கு எல்லாரும் தாராள பிரபுவா இருந்து வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் காசு ஆண்டவர் என்னை கடன் வாங்காமல் கடன் கொடுக்க வைத்திருக்கிறார், நல்லதுதான். அப்ப திரும்ப வாங்கக்கூடிய கடனை நீ என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கணும். கொடுத்தா கேட்கவே கூடாது. 10,000 ரூபா கொடுக்குறீங்கன்னா திரும்ப எனக்கு வராதுன்ற நினைப்புல நீங்க கொடுத்தீங்கன்னா கடன் கொடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணாதீங்க, கடன் கொடுக்காதீங்க. 1,00,000 ரூபா இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, அது பேர் தான் கடன் கொடுக்கிறது. கடன் கொடுத்து திரும்ப வாங்க வைக்கிறது பேர் கடன் கொடுக்கிறது கிடையாது. கடன் என்ன அர்த்தம்? கொடுத்துட்டு திரும்ப வாங்கக்கூடாது. அந்த மாதிரி தேவன் உங்களை தாராளமா வச்சிருந்தா நீங்க அப்ப தைரியமா சொல்லலாம், நானு ஆபிரகாம் மாதிரி கடன் வாங்காமல் கடன் கொடுப்பேன். கடனும் கொடுத்துட்டு வட்டி வேற வாங்குறது நம்ம ஆட்கள். வட்டி வாங்குறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? தேவன் ரொம்ப அந்த 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 செயலை சபிக்கிறார். ஆண்டவர் வந்து அதை கர்ஸ் பண்றார். வட்டிக்கு விடுறது, வட்டி வாங்குறது பாவம் அப்படின்றாரு. அப்போ இவ்விதமா அந்த கொடுக்கறதுலயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அதுலயும் பர்டன் வேணும். இப்போ ஒரு தம்பிக்கு தேவைப்படுதுன்னா தம்பிக்கு தாராளம், என்கிட்ட காசு இருக்கு நான் கொடுத்துறேன். அந்த தம்பிக்கு தேவைன்னா கர்த்தர் என்னிடத்துல அது குறித்து பேசுவார். அது என்னுடைய இருதயத்துல பாரமா மாறணும். So whatever you do for others and when it is something good, ஒரு நன்மையை ஒருத்தங்களுக்காக செய்றீங்கன்னா அது முதலாவது உங்களுடைய இருதயத்துல என்னவா இருக்கணுங்க? பாரமாக இருக்கணும். அது பர்டனா இல்லாம நீங்க ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா கொடுத்த காரியம் திரும்ப உங்களுக்கு வராது. வரணும்னு நீங்க எதிர்பார்த்தாலும் அது உங்களுக்கு சாபமாக போய் முடியும். அப்போ 2 காரியங்களை சொல்றாரு. முதலாவது தீமையை பற்றி 2 காரியம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? 1, யாரையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, குற்றவாளியை தீர்க்காதீங்கன்னாரு. 2வதா யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்கன்னாரு. இது எதிர்மறையானது. சாதகமானது 2 சொன்னாரு. என்ன சொன்ன? 1, ஒருத்தங்களை விடுதலை பண்ணுங்க, அப்ப நீங்க விடுதலை பண்ணப்படுவீங்க. கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சோ இந்த நன்மையான காரியத்தை செய்யறதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவை? பாரம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். சோ வாட் எவர் யூ டூ, நீங்க என்ன செஞ்சாலும் தண்ணீரிலே காணப்படுகிறதான சாயலை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரினுடைய சாயல் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை தான் உங்களுக்கு பிரதிபலிக்கும். நான் சொன்ன மாதிரி அழுதீங்கன்னா கண்ணாடியில தண்ணியில அழுகதான் தெரியும். சோ அப்போ நீங்க எதை செஞ்சாலும் அதை தேவனுக்காக செய்கிறவர்களாகவும் நீங்கள் செய்யும் பொழுது அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நீங்க என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தனுக்கு தீமை யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விரோதமா தீமை யோசிக்கிறதுக்கு ஒருத்தன் எழும்பிட்டு தான் இருப்பான். ஒருத்தங்களுக்கு நம்ம நன்மையை யோசிச்சோம்னா நமக்கு நன்மை செய்யும்படி தேவன் மனிதர்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. சோ நீங்க என்ன செஞ்சாலும் நல்லா கவனிங்க, நீங்க என்ன செஞ்சாலும் அது உடனே உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் நம்ம ஆட்கள் வந்து கர்மா அப்படின்வாங்க. கர்மம் அப்படின்வாங்க. கர்மம்னா என்ன தெரியுங்களா? நீ செய்யற வினைக்கு எதிர்வினை உடனே நடக்கும். இப்போ கர்மா அதெல்லாம் தூக்கி போட்டுரும் ஒரு ஓரமா. ரொம்ப சிம்பிளா, தண்ணி எத்தனையோ காரியங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா தண்ணியில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் செய்யறது உங்களுக்கு திரும்ப பிரதிபலிக்கும். நீங்க என்ன செய்றீங்களோ, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அது திரும்ப பிரதிபலிக்கிறது தான் தண்ணியினுடைய தன்மை. சோ ரிஃப்ளெக்ஷன், நீங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறீர்கள், இல்ல யாரை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7 - 10 வசனங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7 - 10 வசனங்கள். எழுதிட்டீங்களா எல்லாரும்? 263ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க, சேர்ந்து வாசிக்கலாமா? 7 - 10. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கவனிக்கணும், இங்க பால் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பை சொல்றாரு. மோசம் போகாத இருங்க, வார்னிங். டோன்ட் பி ஃபூல்டு. என்ன சொல்றாரு? தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். என்னத்துல பரியாசம் பண்றான்னு தெரியுங்களா? மனுஷன், நான் இவ்வளோ தீமை செஞ்சேன், ஆனா பாத்தியா எனக்கு என்ன நடக்குது, நன்மை நடக்குது பாத்தியா அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லுவதற்கு ஏதுவாய் தேவன் ஒரு செயலையும் என்ன பண்ண போறது இல்லை, செய்ய போவது இல்லை. அதனால தான் அடுத்த வசனத்திலே சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இது நம்ம பல தடவை கேட்டிருக்கிறோம் இந்த செய்தியை. ஆனா தேவனுடைய ஆவியானதுனால நம்மகிட்ட பேசுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இது எல்லாமே வெளிப்பிரகாரமா செய்யற செயல்ல நம்ம நியாயப்படுத்திக்கிட்டோம். ஆனா வாட் அபவுட் த தாட்ஸ் தட் கோஸ் ஆன் இன் யுவர் மைண்ட்? உங்கள் சிந்தைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்கள் பற்றி என்ன? அது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அப்போ நீங்க ஒரு மனிதனை குறித்து எதிர்மறையான எண்ணத்தை யோசிச்சீங்கன்னா இன்னொரு மனிதன் உங்களை குறித்து எதிர்மறையான எண்ணங்களை யோசிப்பான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவி மண்டலத்தில் மோர் தேன் த வேர்ட்ஸ், வார்த்தையை விட நினைவுகள் இருக்கு இல்லைங்களா, தாட்ஸ், எண்ணங்கள், இது பயங்கரமான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். நான் திரும்ப சொல்றேன், கவனிங்க. பிசிக்கல் வேர்ல்டுல எப்படி வார்த்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, ஆவி மண்டலத்தில் நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அன்னைக்கு ஒரு தேவ மனிதன் அழகா சொன்னார், ஒரு மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில தீமையான வார்த்தையை பேசணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எதிரான தீமையான சிந்தனையை செய்தா கூட போதும், அது உங்களுடைய வாழ்க்கையில தடையாக ஏற்படும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் பேசாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு விரோதமா யோசிக்கிறவன் இருக்கிறானா இல்லையா? சொல்லுங்களேன், இருக்கிறானா இல்லையா? கண்டிப்பா இருக்கிறாங்க. உங்களுக்கு விரோதமா பேசல, உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா இது ஆவியின் மண்டலத்துல, ஸ்பிரிட் ரெல்ம்ல, the thoughts that a man thinks about, ஒரு மனிதன் யோசிக்கிறவனுடைய நினைவாற்றல், அவனுடைய சிந்தனைகள் ஆவி மண்டலத்துல பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆகையினாலே நம்ம இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மனுஷன் யோசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நமக்கு விரோதமா ஒரு காரியத்தை யோசிக்கிறான்னா அப்ப முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் யாருக்கு விரோதமான காரியங்களை நான் யோசிக்கிறேன். அப்போ நான் ஒரு மனுஷனுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வெறுமனே செயல் மாத்திரம் இல்லை, இங்கேயும் இருக்குது, நம்முடைய மூளை பகுதியும் ரொம்ப கனெக்டடா இருக்குது. ரிஃப்ளெக்ஷன்ல நீங்க தீமையை யோசிச்சீங்கன்னா தீமை உங்களுக்கு எதிராக ஒரு இன்னொரு மனுஷன் மூலமா பிளான் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். திருடுவதோ ஏமாற்றுவதோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தையில வரணும்னு சொன்னா உங்களுக்கு விரோதமான அதே எண்ணமுடைய மனிதன் உங்க கூட இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா will limit the sowing and reaping only to our actions. இந்த விதைப்பதும் அறுப்பதும் வெறுமனே செயல்களில் இருக்கிற ஒரு காரியமாக புரிந்து கொள்கிறோம். ஆனா அது தவறு. அது மாத்திரம் இல்ல, அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க? மூளை பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. அதனால தான் பால் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் என்னத்தை அறுப்பான்? அழிவை அறுப்பான். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, மாம்சத்தினால அறுப்பான்னு சொல்ற, மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அடுத்த வாசனம் என்ன சொல்றாரு பாருங்க, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ரெண்டு காரியம். சோ வாட் எவர் நான் சொன்னேன் இல்லைங்களா, மைண்ட்ல வர்றது, சிந்தனையில வர்றக்கூடியது, இருதயத்துல வர்றது, இந்த சரீரத்துல ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா தோன்றுகிற காரியங்கள் எல்லாமே என்னத்துக்கு ஏதுவா இருக்குதுங்களா? மரணத்திற்கு ஏதுவாக, அழிவுக்கு ஏதுவாக இருக்குது. ஏன்னா இது அப்படிதான், இந்த டிசைன் அப்படிதான். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கிடையாது, சின்னோட டிஃபெக்ட். அவர் தேவன் நம்மளை படைக்கும் போது எப்படிதான் படைச்சாரு? ரொம்ப நேர்த்தியா படைச்சாரு. நேர்த்தியா தானே படைச்சாரு? அப்படித்தானே? ஆதாம் எவ்வளவு ஆண்டவர் எப்படி படிச்சாருங்க? நேர்த்தியா படிச்சார். அவங்க கிட்ட பாவம் இல்லாம தான் தேவன் படிச்சார். ஆனா பாவம் உள்ள போனதுக்கு அப்புறம் சின்னோட டிஃபெக்ட், பாவத்தினுடைய அந்த தாக்கம் ஏற்பட்டு ஒரு மாறிடுச்சு. மைண்டு, எண்ணங்கள்லாம் வித்தியாசமா மாறிடுச்சு. ரொம்ப தவறான காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இது நிமித்தமா வர்றது என்னதுங்க?
மாம்சத்தினால் விதைக்கப்படுவது அழிவு, ஆனால் ஆவியினால் விதைக்கப்படுவது நித்திய ஜீவன். அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. இந்த ரிஃப்ளெக்ஷன் சொன்ன இல்லைங்களா, ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒரு சாயலை பார்க்கிறது. இதுல நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வெறுமனே வெளிப்பிரகாரமான சாயலை மாத்திரம் பார்க்கல, உள்ள இருக்கிற காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்றாருங்க, காண்பிக்கிறார். அதை நம்ம உணர்வுள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா நான் இருதயத்துல சிந்தையிலே தவறான எண்ணம் உள்ளவனா இருப்பேன்னு சொன்னா, எனக்கு விரோதமா இன்னொருத்தன் கண்டிப்பா தவறான எண்ணம் உள்ளவனா இருப்பான். நீங்க வெளியில செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க உள்ள வச்சுக்கிட்டு வெளியில கூட சிரிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உள்ளுக்கு மனசுக்குள்ள நாசமா போ அப்படின்ற எண்ணம், ஆனா வெளியில அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நல்லா இருங்க நல்லா இருங்க. இப்ப பாருங்க, இதுதான் உள்ள இருக்கிறது, வெளியே இருக்குது. ஒருவேளை உள்ள இருக்கிறது எல்லாமே மனுஷனுக்கு தெரிகிற மாதிரி இருந்தா எவ்வளோ, யாராவது மனுஷனோட மனுஷன் பேச முடியுமா? யோசித்து பாருங்க. நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்டுச்சுன்னா, யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர், ஈவன் புருஷன் பொண்டாட்டி கூட என்ன பண்ண முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாது. ஏன்னா மாம்சத்துல நித்தமும் பொல்லாங்கான காரியங்களும் எதிரான காரியங்களும் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, தோன்றிக்கொண்டே இருக்குது. பால் ரொம்ப அழகா சொல்றாரு, அது நிமித்தமா அழிவு தாண்டா வரும் உனக்கு, அது தூக்கி போடு. அப்ப மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கும் பொழுதுதான் நம்மளால அந்த நன்மை செய்யத்தக்கதான, இல்ல தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யத்தக்கதான காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியுங்க, செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலையாக்கப்படுவீர்கள். அப்ப விடுதலையாக்க பண்ணணும்னா நம்ம மாம்சத்திலிருந்து நான் அந்த ஆசையை யோசிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மாம்சம் எப்பொழுதுமே அடிமைத்தனத்தை விரும்பும். என்னுடைய மாம்சம் எப்பொழுதும் பாவத்தினுடைய அந்த கட்டை விரும்புகிறது. ஏன்னா அடிமைத்தனம் ரொம்ப இன்பமா இருக்குது, பாவம் ரொம்ப இன்பமா இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள் ரொம்ப அழகா இருக்குது. அதனால அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஆவிக்கேற்றபடி ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவனுடைய செயல்களும் சரி, அவனுடைய எண்ணமும் சரி, அவனுடைய யோசனையும் சரி எப்படி இருக்குங்க, பரிசுத்தம் உள்ளதா இருக்குது. ரெண்டாவதா அது எதை உருவாக்குதுன்னு பவுல் சொல்றாரு, அது நித்திய ஜீவனை, இட் கிரியேட்ஸ் லைஃப். எதுங்க, ஆவியின்படி நடக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. இப்ப நான் தம்பிக்காக நான் ஜோம் பண்ணணும்னா, நான் மாம்சத்தின்படி இருக்கிற மனிதனிலிருந்து மாறி ஆவிக்குரிய மனிதனா மாறினாதான் தம்பிக்காக நான் என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். அந்த பாரம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் தேவன் கொடுப்பார், மாம்ச மனுஷனுக்கு பாரம் கிடையாது. மாம்ச மனுஷனுக்கு என்ன தெரியுங்களா யோசனை இருக்கும், எப்படா அந்த பாவத்தை போய் செய்யலாம், எப்படா யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்ப போய் இந்த விஷயத்தை பார்க்கலாம், எப்போ யாரும் இல்லாம தனியா ஒரு ரூம் கிடைக்கும் அப்போ இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்படி யோசிப்பதுதான் மாம்ச மனுஷன். ஆவிக்குரிய மனுஷன் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர், அவர் எப்பயுமே ஜெபிக்கும்படியாக, பாரப்படும்படியாக, நன்மையான காரியங்களை செய்யும்படியாக, தேவனுக்கு பிரியமான செயல்களை செய்யும்படியாக உள்ள இருந்து என்ன பண்ணுவாருங்க, அவரு ஒரு ஏக்கத்தை, ஒரு 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 புல் ஒன்று ஒரு உருவாக்கி கொண்டே இருப்பார், ஒரு ஒரு ஆற்றலை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். அந்த எனர்ஜி, பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றல் எதை உண்டாக்குது தெரியுங்களா, நித்திய ஜீவனை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்ப அழிவுக்குரியதை இருந்து நம்ம வெளியே வர வேண்டியது அவசியம். பாருங்க அடுத்தது சொல்றாரு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இதுதான் நமக்கு பிரச்சனை. என்னன்னா we always expect the good things to happen sooner. ஒரு நன்மை செஞ்சுட்டு அதுக்கு பதில் ஒரு நன்மை வருது இல்லைங்களா, அது உடனே நம்ம வரணும்னு என்ன பண்ணுவோம் நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இங்க வசனம் சொல்லுது ஏற்ற காலத்தில். வாட் யூ சோ, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ அம்மாச்சியும் தாத்தாவும் இங்க வந்து ஊழியம் செஞ்சாங்க. கவனிங்க, ஊழியம் செய்யும் போது they sowed, அவங்க விதைத்தாங்க. விதைத்தாங்க. விதைக்கும் போது ஒரு சிலதான் அறுவடையா அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தாங்க. ஒரு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 70-80 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இத்தனை ஃபேமிலி வரும்னு சொல்ல அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க ஒண்ணு செஞ்சாங்க, they had perseverance. அவங்களுக்கு விடாப்பிடியாய் நம்ம இன்னைக்கு விதைச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அறுவடை என்பது வரும்ன்றதை என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க மறந்து போகல. அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாத்தாவுடைய பழைய டைரி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து படிச்சு, அப்போ அவங்க கருப்பூரில் சர்ச் நடத்துகிற அந்த டைம், அப்போ பார்த்தீங்கன்னா அவர்
ஞாயிற்றுக்கிழமை டைரியில் எழுதி வச்சிருப்பார். இன்னைக்கு ஆராதனைக்கு போனோம், காலையில் 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சது, இன்னைக்கு காணிக்கை கொடுத்தாங்க. காணிக்கை 4 பேர் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ தெரியுங்களா காணிக்கை? ஒவ்வொருத்தர் பேர் போட்டு 2 ரூபா, 5 ரூபா, 3 ரூபா எழுதி வச்சிருப்பார். 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, அவ்வளோதான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவங்க என்னடா அது ஒண்ணுமே இல்லையே, சரி அவங்களுக்கு பென்ஷன் வந்தது ஓகே. இப்போ எதுவுமே இல்லாம சப்போர்ட் இல்லாம ஊழியம் பண்றவன், எந்த ஒரு பணம் எதுவுமே இல்லாம ஊழியம் பண்றவன் கர்த்தர் விட்டுருவாரா? இல்ல. எப்படி விடுவார்? ஏன்னா அவன் சோர்ந்து போகாமல் தேவனுடைய ஆவியானவர் அவனை எதற்காக அழைத்தாரோ அதை அவங்க என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஏன்னா ஏற்ற காலங்களிலே அதற்கேற்ற அறுவடையை பார்க்க போகிறோம். So when you do good, do not expect that goodness to come back immediately. ஒரு நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மைக்கேற்ற பலன் உடனே வரணும்னு என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்க கூடாதுன்றாரு. எதிர்பார்த்து நன்மை செஞ்சா அது பேர் நன்மையே இல்லையே. நன்மைன்னா என்னதுங்க? எதிர்பார்ப்பே இல்லாம செய்வதுதான் நன்மை. இப்ப அவங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு இல்லை, நம்முடைய சபையை பார்க்கறதுக்கு இல்லை, நம்ம குடும்பங்கள் சபையினுடைய வளர்ச்சி இன்னும் 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இன்னைக்கு நான் விதைச்சிட்டு இருக்கேன் ஊழியனா, வேலைக்காரனா நான் ஒரு வேலை செய்யறேன். இன்னும் 50 வருஷம் கழிச்சு நம்மளுடைய சந்ததி என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியாது. தேவனுடைய வருகை தாமதிக்கும்னு சொல்லி சொன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எதனால இதை செய்யறோம்? மாம்சத்தினாலயா? இல்ல. ஏன்னா மாம்சத்தினால நம்ம செய்யும் பொழுது இந்த சபை நிக்க முடியாது, ஏன்னா அது அழிவை பார்க்கும். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் ஒரு காரியத்தை செய்யும் போது அது நித்திய ஜீவனையும் தேவன் விரும்புகிற சித்தத்தையும் தேவ ராஜ்யத்தையும் உருவாக்குகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? சோ அப்ப நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க அது எப்படி செய்யணுமா? ஆவியின்படி செய்யணும். ஏன்னா நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு திரும்ப செய்யப்படும். ஈவன் யோர் தாட்ஸ், உங்கள் நினைவுகள் உட்பட. வெறும் செயல் கிடையாது. எதிரான எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிராக சிந்திக்கிற ஒருத்தன் இருப்பான். எதிரான யோசனைகள் உங்க இருதயத்துல தோணுச்சுன்னா உங்களுக்கு விரோதமா யோசிக்கிற ஒருத்தன் இருப்பான். மறந்துடாதீங்க. அதனாலதான் இங்க பவுல் அடுத்த பகுதியில் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக கவனிக்கணும். ஒரு ஹிண்ட் போடுறாரு, விசுவாச குடும்பத்தார்களுக்கும். அப்ப when you do good, நன்மை ஒருத்தங்களை செய்றீங்கன்னா சும்மா போற வரோம் எல்லாருக்கும் செய்யாதீங்க. யாருக்கு தெரியுமா செய்யணும்? பிரையாரிட்டி என்ன தெரியுமா? தேவ பிள்ளைக்கு செய். இப்ப நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சம்பாதிக்கிறோம், ஒவ்வொரு விதமான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க இருக்கிறோம், ஒவ்வொரு விதமான குடும்ப பின்னணியில் இருக்கிறவங்க இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் ஒரு மனமானவர்களா ரொம்ப முடியாதவங்க இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம். ஆமா தானே? இது உண்மையாலுமே நம்ம சபையை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இல்லாதவங்க இல்லை ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்காங்க, தேவையா இருக்கிறாங்கன்னு நான் சொல்லவே தேவையில்லை. நிறைய பேர் வந்து என்கிட்ட பண உதவி நிறைய பேர் கொடுத்து இது அவங்க கிட்ட கொடுங்க, ஒரு சிலர்லாம் கொடுத்துட்டு இது என் பேரை சொல்லாதீங்கன்றுவாங்க. இப்ப நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, எதனால நம்ம இதெல்லாம் செய்யறோம் தெரியுமா? ஏன்னா நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நமக்குள்ளாக ஆவியானவர் என்னத்தை உண்டு பண்ணணும்னு விரும்புறாருங்க? நித்திய ஜீவன். சோ லைஃப் ஃப்ளோஸ் அவுட். ஜீவன் உள்ள இருந்து வெளிப்படும். எப்ப தெரியுமா? நம்ம தேவனுடைய சரீரத்துல இணைந்திருந்து அவயவங்களுக்காக நம் உதவி செய்யும் பொழுது ஜீவன் உள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப அவயவங்களுக்காக, சரீர அவயவங்கள், ஒருத்தர் விரலா இருப்பாரு, ஒருத்தர் காலா இருப்பாரு, ஒருத்தர் கையா இருப்பாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவமா இருக்கும். இங்க யாருமே பெரியவங்க சின்னவங்கன்ற வேறுபாடு நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு சரீரத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளாக ஆவியானவர் விரும்புகிறதான அந்த நித்திய ஜீவன், ஆவியானவர் ஏற்படுத்துகிற அந்த நித்திய ஜீவன் நமக்குள் இருக்கிறதா? இந்த கேள்விதான் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அப்ப உங்களுக்குள்ள ஆவியானுடைய நித்திய ஜீவன் இருந்ததுன்னா நீங்க எதை செய்றீங்கன்றதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க, எதை யோசிக்கிறீங்கன்றது குறித்து ஜாக்கிரதையா இருப்பீங்க. ஏன்னா நீங்க எதை செஞ்சாலும் பதிலுக்கு உங்களுக்கு அதே காரியம் திரும்ப செய்யப்படும். நன்மையான காரியங்களை நான் யோசிச்சேன்னா நன்மையான காரியம் எனக்காக ஒருத்தர் யோசிப்பார். நான் ஒருத்தருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறேன்னா எனக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒருத்தர் கர்த்தர் நிச்சயமா ஏற்படுத்துவார். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த யூனிவர்சல் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்,
தண்ணீர்லேருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய ஒரு சத்தியம் அதுதான். இன்னைக்கு தண்ணீரில் நிறைய இருக்கு. மேபி ஆண்டவர் சித்தமான வர்ற நாட்களில் ஏன்னா நிறைய கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்தினார். நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மேபி ஆண்டவர் சித்தமான வர்ற நாட்கள் நம்ம அதை பத்தி பேசலாம். ஆனா தண்ணீர்ல நிறைய விஷயம் இருக்குது. ஆனா தண்ணீர் நம்ம ரீசெண்டாக தண்ணீர் மெரைன் ஸ்பிரிட்ஸ்லாம் கூட பார்த்தோம் இல்லையா? தண்ணீர் ஆவிகள்லாம் பார்த்தோம். தண்ணீர்ல தங்கி இருக்கிற அசுத்த ஆவிகள்லாம் இருக்கு. ஆனால் தண்ணீர்ல இருக்கிற முக்கியமான தன்மை என்ன? இன்னைக்கு நம்ம பார்த்தது ரிஃப்ளெக்ஷன். நீங்க என்ன சாயலா இருக்கிறீங்களோ அந்த சாயலை அந்த தண்ணீர் உங்களுக்கு வெளிப்படுத்தும். தண்ணீர் என்பது உங்களுடைய வாழ்க்கையவே வெளிப்படுத்துகிற ஒரு அழகான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்றத குறித்து ஜாக்கிரதையா இருங்க. என்ன சிந்திக்கிறீங்கன்றத குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா செயல் நிஜ உலகத்துல பாதிப்பை ஏற்படுத்தும், சிந்தனை ஆவி மண்டலத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இவனுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, நல்ல எண்ணமே இல்லைன்னுவாங்க. எண்ணம் எப்படிங்க பாதிக்கும்? எண்ணங்கள் பாதிக்கும். தாட்ஸ் வில் டூ an impact. நிச்சயமா எண்ணங்கள் பாதிக்கும். வாயினால பேசணும் அவசியம் இல்லை, யோசிச்சாலே போதும். நிச்சயமா ஒரு இம்பாக்ட் இருக்கு. அப்போ நம்ம எதை யோசிக்கிறோன்றத ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் கடைசி அவர் சொல்லும்போது பவுல் சொல்றாரு, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நான் நன்மை செய்ய கடவோம். ஏன்னா நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்ப நன்மை தான் தேவன் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஆனா நன்மை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. கர்த்தர் சொன்னாரு, நான் அதை செய்யறேன். கர்த்தர் விருப்பமானது இந்த யோசனை, அதனால நான் சிந்திக்கிறேன். கர்த்தருக்கு விருப்பமானது இந்த நபருக்காக பாரப்பட்டு ஜெபிப்பது, அதனால நான் ஜெபிக்கிறேன். சோ இது எதனால வருதுங்க? ஆவியானவர் எனக்குள்ள நித்திய ஜீவனை உண்டு பண்ணணும்ன்ற ஒரு நிர்ணயம், ஒரு விருப்பம் எனக்குள்ள இருக்குது. அதனாலதான் இதை நான் செய்யறேன். மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில நான் செய்வது மாம்சத்திற்குரியவனாய் நான் செய்கிற செயலோ மனசுக்குள்ள யோசிக்கிற யோசனையோ எல்லாமே என்னத்தை கொண்டு வரும் தெரியுங்களா? அழிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. உலக மனுஷங்க என்னென்னலாம் சாதிக்கிறாங்கங்க. உலக மனிதர்கள் எத்தனையோ பயங்கரமா சாதனை பண்ணவங்க, பணம் படைச்சவன், அழகா இருக்கிறவங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்திற்குள்ள இருக்கிறத தேவன் அறிவார். ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க வெளிப்படையா அதெல்லாம் செஞ்சா நமக்கு ஏதோ நன்மை வரும். நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, எல்லாம் அக்கிரம அநியாயம்லாம் செய்வோம். ஆனா பாத்தீங்கன்னா போய் அநாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. அவங்க பிறந்த நாளுக்கு பட்டு வேஷ்டி, இலவச வேஷ்டி சட்டை வழங்கும் திட்டம் ஒரு நடிகருடைய பிறந்த நாளுக்கு போடுவாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நன்மை செஞ்சு அதுக்கு பலனா ஒரு நன்மையை நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன் கிடையாது. சரி, அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இயேசுவே தெரியாம ஒருத்தன் வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இலவச வேஷ்டி சட்டெல்லாம் கொடுத்தனால ஆண்டவர் பரலோகத்துக்கு விடுவாரா? பரலோகத்துக்கு விட்டாருன்னா காசு இல்லாதவன் போய் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆண்டவரே நீங்க அநீதி உள்ள தேவன்றுவான். ஏன்? அவனுக்கு காசு இருந்துச்சு, அவன் இலவசமா கொடுத்தான். நான் வந்து காசே இல்லாம இருக்கிறேன், நான் போய் எப்படி இலவசமா கொடுக்க முடியும்? அப்போ கொடுக்கிறதுனாலே ஒரு மனிதன் நீதி உள்ளவனா மாறிட முடியாது. அப்போ வெறும் ஆக்ஷன்ஸ், அதாவது இப்ப நான் சொன்ன இந்த செயல்கள் மாத்திரமே ஒரு மனிதனை நீதி உள்ளவனா மாற்றாது. அப்போ செயல்களோடு கூட என்ன இருக்கணுங்க? ஆவியானவர் நிமித்தமா அந்த செயல்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இப்ப மத்த மனுஷன் அன்னதானம் பண்றதுக்கும் தேவ பிள்ளைங்க நீங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்ஃபேக்ட் அதை நீங்க கம்பேர் கூட பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரு நன்மையை எதிர்பார்த்து செய்யறான். ஆனா நீங்க நன்மை எதிர்பார்க்கலனாலும் உங்க எதனால செய்றீங்க தெரியுமா? உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் அந்த ஏக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த நல்லது செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையை உண்டு பண்றாரு. அதனாலதான் நீங்க உங்களுக்கு நன்மை செய்றீங்க. அப்போ இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரதானப்படுத்த வேண்டியது, நாம் நன்மை செய்யணும்னா முதலாவது நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருங்க? விசுவாச குடும்பத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்கு மற்றவங்களை உதவி செய்யக்கூடாதா? செய்யுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இவங்களை வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அப்ப கண்டிப்பா நம்ம எதை செய்யறோமோ அது நமக்கு திரும்ப செய்யப்படும். செயல் மாத்திரம் இல்லை, எதை நீங்க சிந்திக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எதிராகவோ சாதகமாகவோ சிந்திக்கிற மனிதன் ஒருவன் இருக்கிறான்றதை நீங்க மறந்துடாதீங்க. நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி பார்க்க போனோம். சொன்ன மாதிரி கரெக்டா 40 மினிட்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, பரவாயில்ல, நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு நான் சொன்னது ஒரு கான்செப்ட், ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். தண்ணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணியில நீங்க என்ன பார்க்குறீங்களோ
அது நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் நீங்க பார்ப்பீங்க. ஆகையினாலே உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தா நித்திய ஜீவன் உண்டாகும். மாம்ச கிரியைகளினாலே மனசு நிரம்பி இருந்தா அழிவு உண்டாகும். அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தனால நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். இந்த லூக்காவை நம்ம பல தடவை வாசித்திருக்கலாம், இந்த வசனங்களை நம்ம பல முறை வாசித்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பேசுறாரு. வெறும் செயல்கள் அல்ல, உங்களுடைய சிந்தனைகள் கூட, உங்கள் யோசனைகள் கூட எதிர்வினையை உண்டாக்கக்கூடிய வல்லமை உடையது. நான் மனசுக்குள்ள யோசிச்சா நான் வெளியில செய்யலன்னு சொல்லாதீங்க. நீங்க மனசுக்குள்ள தீமையானதை யோசித்தாலே உங்களுக்கு விரோதமான யோசனை வேறொரு இடத்துல இருக்கிறதுன்றது நீங்க மறந்துடாதீங்க. ஆகையினாலே ஒருவேளை செயல்களாக வரலனாலும் யோசனைகள், நினைவுகள் ஆவியின் மண்டலத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துது. அது தீமைக்கானதா இருக்கலாம், நன்மைக்கானதா இருக்கலாம். அப்ப ஆண்டவரிடத்துல கேளுங்க, கர்த்தாவே என்னுடைய சாயல் என்ன என்பதை நான் நினைவு கூற வேண்டும். என்னுடைய சாயல் என்னவென்பதை நான் நினைவு கூற வேண்டும். நன்மைக்கேற்ற சாயலா என்னுடைய சாயல் இருக்கிறதா? பரிசுத்தத்திற்கேற்ற சாயலா என்னுடைய சாயல் இருக்கிறதா? ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய சாயலாக என்னுடைய சாயல் இருக்கிறதா? ஒருவேளை அந்த சாயல் இருந்ததுன்னா நான் திரும்ப பெறுவதும் நன்மையும் ஆசீர்வாதமுமாக இருக்கும். ஆனால் என்னுடைய சாயல், என்னுடைய சரீர சாயல், என்னுடைய உள்ளான மனுஷனுடைய எண்ணங்கள் தீமைக்குரியதாகவும் தேவனுக்கு பிரியமில்லாததாகவும் மாம்சத்துக்குரியவைகளாகவும் இருக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எதிரான ஒரு காரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதை நான் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாதப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்க இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீங்க பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படிப்பட்ட சாயல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எல்லாரும் உங்களுடைய இருதயத்தின் மேல கை வைங்களேன். உங்களுடைய வலது கையை உங்களுடைய இருதயத்தின் மேல வச்சு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா. அப்பா என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய சாயல் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. நிறைய பேர் நான் இப்பதான் இருக்கிறேனான்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா தேவையில்லாத யோசனைகள் வருகிறது, தேவையில்லாத எண்ணங்கள் வருகிறது. இது எல்லாமே எனக்கு விரோதமான எதிர்வினையை செயலாற்றுகிறதாக இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது என்னை ஆராய்ந்து பாரும். இருதயத்தின் மேல கை வச்சவங்க சொல்லுங்க, ஏசப்பா என்னை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய சாயலை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய சாயலை தேவன் விரும்புகிற சாயலாக என்னை மாற்றுங்க. அந்த சாயல் நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அந்த சாயல் அப்பா நான் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேனோ அந்த சாயலை நான் வாழணும் ஆண்டவரே. நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ அப்படிப்பட்டதான சாயலை அப்பா ஆவியானவர் கொடுக்கக்கூடியதான அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை எனக்கு வேண்டும் அப்பா. நான் மாம்சத்தின் சாயலின்படி நான் வாழக்கூடாது, ஆவிக்குரிய சாயலின்படி நான் வாழணும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகளின்படி நான் செயல்படக்கூடாது. ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கொடுக்கிறதான எண்ணங்களின்படி, ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற உந்துதலின்படி நான் செயல்பட உதவி செய்யும். காரணம் இந்த நாட்களில் நான் புரிந்து கொண்டேன் அப்பா இந்த நாட்களிலே இவ்விதமா எங்களுடைய வாழ்க்கை அநேக காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்த தகுதி உள்ளவர்களாக இருந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் சாயல் கிறிஸ்துவின் சாயலாகவே இருக்கும்படியாகவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காகவே ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் நீர் அப்பா கொடுக்கப்பட்டிருக்கிறீர். ஆகையினால் இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசின இந்த சத்தியத்திற்காக நன்றி. நாங்க எதை செஞ்சாலும், நாங்க எதை யோசிச்சாலும் அதற்கு எதிராக ஒரு காரியம் இருக்கிறது என்பதை நாங்க ஒரு நாளும் மறந்துடாம, இந்த தண்ணீரிலே ஒரு மனிதனுடைய சாயல் தெரிவதை போல நாங்கள் நன்மைக்குரிய காரியங்களை ஆவியானவர் மூலமாய், ஆவியானுடைய பலத்தின் மூலமாய், ஆவியானுடைய ஆலோசனையின் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் செயலாற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும். எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இடைப்படும், நீர் மாத்திரம் உயர்ந்தரும், வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.